கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கவனிங்க, இவங்க போய் ஒரு ஆற்றங்கரையில வழக்கமா ஜெபிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. ஜெபம் எப்படி மாறணும் தெரியுமா? ஜெபம் வழக்கமாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வழக்கமாய் ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாய் மாறுவீர்கள். வழக்கமா ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள ஆமென் தொற்றிக்கொள்ள வேண்டும். வழக்கமா ஜெபம் பண்ணா அது பழக்கமா மாறிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வழக்கமா ஜெபம் பண்ணா அது என்னவா மாறிடும்? பழக்கமா மாறிடும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழக்கமா மாறிடும். ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம் எப்போ ஜெபம் பண்ணுவாங்கன்னா திங்கக்கிழமையோட திங்கக்கிழமை. ஒரு சிலர் இதான் அன்னைக்கு ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, அப்படி ஒரு தட்டு, மேலே இருக்கிற டெஸ்ட்டு போனோம்ல அதை தட்டிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம், பைபிள்னும் தெரியாது, பாட்டு புக்குன்னு தெரியாது, பாட்டு புக்கு எடுத்துகிட்டு விட்டு சர்ச்சைக்கு வந்துடும். சிலதெல்லாம் பைபிள் படிக்க தரனா கூட எடுத்து முறைச்சி பாருங்க, ஒரு நாளைக்கு படிக்க வந்துடும். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் ஊரில் ஒரு தாத்தா இருக்கார், அவருக்கு பைபிள் படிக்கவே தெரியாது. டெய்லி எடுத்து வச்சு அப்படியே பார்ப்பாராம். அந்த பாட்டி சொல்லுவோம், பெரிய பிஏ படிச்சிருக்காரு. அந்த தாத்தா என்ன பண்ணுவாரான், அப்படியே அப்படி பார்த்து அப்படி பார்ப்பாரான். அப்படின்ட்டு அப்படி படிக்கிறவங்க தானே அப்படி அசைப்பாங்க. இவர் அப்படி பார்த்து இப்படி திறந்து எல்லாம் பேசும். அப்படி பண்ணிட்டு ஒரு நாள் பாட்டி கேட்டுச்சா, யோ படிக்க தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஆக்ஷன் பண்ணுறேன் என்னையா அப்படின்னு. யாருக்கு எனக்கா படிக்க தெரியாது, படிக்கிறோம் பாருன்னு எடுத்து சங்கீதத்தை சும்மா பொழந்து கட்டுறாராம் தாத்தா. பாட்டியான்னு பார்க்குது. உங்களுக்கு ஒன்று சொல்கிற, கர்த்தர் பெரிய அனந்த ஞானமுடையவர். நீங்கள் அவரை நம்புனீங்கன்னா நீங்கள் உங்களை ஞானியாக மாற்றிடுவார். பேதை கூட ஞானியாக மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேதை ஞானியாக மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவார்.